வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடைத்தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்லேருந்து லைட் வெயிட்டில் லோயஸ்ட் வேஸ்டேஜில் வரக்கூடிய தாலி செயின், முகப்பு செயின், லாங் செயின், கருகமணி செயின்ஸ்னு நிறைய செயின் கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாலி முகப்பு செயின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 20 கிராம்ஸ் அளவில் இருக்கிற செயின். இதுக்கு 6.5% வேஸ்டேஜ் வருது. இந்த ட்ரேயில் இருக்க மீதி எல்லா கலெக்ஷன்ஸுமே 18லேருந்து 20 கிராம்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதில் நமக்கு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க, கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலதில் நமக்கு மயில், ஃப்ளார் அந்த மாதிரி மிக்சடாக கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் டிசைன், முகப்பு மட்டும் ஆன்டிக்கில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் நமக்கு 9.5 லோயஸ்ட் வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் டிஃப்ரெண்ட் வேஸ்டேஜில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு டேகையும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வெயிட் வேஸ்டேஜை ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் செயின் பாருங்கள், முறுக்கு செயினுக்கு நமக்கு லோயஸ்ட் வேஸ்டேஜ் 5%லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது 32 கிராம், அதாவது 4 சவரன் அளவில் உள்ளது. முறுக்கு செயின்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதே உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக வரக்கூடிய தாலி செயின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ப்ளெயினாக வரக்கூடியதும் காமிச்சிருக்கேன், முகப்பு இருக்கிறதும் காமிச்சிருக்கேன். ஸோ முகப்புலேயே ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோன்ஸுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக சார்ஜஸ் வரும். பட் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்பில் ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணி டேக்கில் ரொம்ப கிளியராக கிராஸ் வெயிட் எவ்வளோ, ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு நெட் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் என்ன, டேக்கோட பின்னாடி பக்கம் அந்த ஸ்டோன்ஸுக்கு உண்டான காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டிசைனை பொறுத்து, நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணதை பொறுத்து என்ன மாதிரியான ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் டிபெண்ட் பண்ணி நமக்கு ஸ்டோன் சார்ஜஸ் டிஃபர் ஆகும். 2000, 3000, 4000 ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கெம்பு ஸ்டோன்ஸ் பதிச்ச ஆன்டிக் முகப்பு செயின் தான் பார்த்தோம். அடுத்தது ரெகுலராக வரக்கூடிய பால் செயின் பார்த்துட்ருக்கோம். இது 3 சவரனில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது லக்ஷ்மியிலேயே நமக்கு இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் அப்படிங்கிறதுனால ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய, அதாவது தாலி செயின் ரெகுலர் தாலி செயினாகவும், முகப்பு வந்துட்டு நமக்கு முகப்பில் மட்டும் ஆன்டிக் டிசைனும் ஆன்டிக் லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். அதுக்கடுத்தது முறுக்கு செயின்லேயே நம்ம வந்துட்டு ஸ்பைரல் முகப்பு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக முறுக்கு செயினில் முகப்பே வராது. பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி முறுக்கு செயினில் அதுவும் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான முகப்பு வந்துருக்கிறது நிறைய பேர் லைக் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நமக்கு எல்லோ கோல்டு முகப்பு வேணாலும் இருக்குது, அப்படி இல்லை நமக்கு ஆன்டிக் பாலிஷ் இருக்கிற முகப்பு வேணாலும் இருக்குது. ஆன்டிக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இதுவும் 916 ஹால்மார்க் முத்திரை பதிச்சு ஜுவல்லரி தான், 22 கேரட் தான். உங்களுக்கு பாலிஷ் மட்டும்தான் அந்த மாதிரி ஆன்டிக் பாலிஷ் கொடுப்பாங்க. பாலிஷ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரீட்டைன் ஆகும், டெய்லி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதை பற்றின ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ணும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்புக்கு நேரில் விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இவங்களுடைய ஷாப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு, அது நம்ம வீடியோவில் இருக்கிற டிசைனே பிடிச்சிருந்தா கூட நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டே உங்கள் நம்பருக்கு அனுப்பிட்டு இந்த பர்டிகுலர் டிசைன் இருக்கான்னு கேளுங்க. அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதை பிளாக் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட் ஷிப்பிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லை மற்ற டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வீடியோ கால் ஷாப்பிங் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிக்கோங்க. மற்ற டிசைன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி தான்ட்டு இல்லை, எந்த ஜுவல்லரி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், என்ன வெயிட் ரேஞ்சில் பார்க்கணுன்னாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ கால் ஷாப்பிங் மூலமாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட் ஷிப்பிங் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக டான்ஸர் இருக்க மாதிரியான ஒரு முகப்பு தான். நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, எப்படி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வேறு நாட்டில் இருந்தால் கூட இவங்க வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா இவங்க இப்போ வந்து வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுல் இன்ஷர்டு ஷிப்பிங் பண்ணி சேஃபாக அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 5 பால் இருக்கிற மாதிரியான முகப்பு, ஒரு ஃப்ளார் பால்னு மிக்சடாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக 3 இருக்கும் இல்லையா, 2 பால் நடுவில் ஒரு டிசைன்ட்டு, இந்த மாதிரி மயில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். ஸோ ரிவர்சிபிள்னு வரும்போது உங்களுக்கு எப்போவுமே ஒரு சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு இன்னொரு கலர் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது 8 லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு செயின் தான் காமிச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் 4 லக்ஷ்மியும் இன்னொரு பக்கம் 4 லக்ஷ்மியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரிவர்சிபிள் டைப்பில் வரக்கூடியது தான். இதுக்கு 8% வேஸ்டேஜில் வருது, 5 சவரனில் இருக்குது இந்த செயின்.
ஸோ உங்களுக்கு 2 சவரன்லேருந்தே கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் முகப்பு செயின். அதுலேயுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே வரும். அதனால் ஒவ்வொரு தனித்தனி செயினுக்கும் நான் வெயிட் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஜென்ஸ் செயின். ஸோ இது 10 சவரன் கிட்டக்கு வரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், நான் 10 சவரன்னு சொல்லும்போது கரெக்டாக 80 கிராம்ஸ் அது இருக்காது. இது பார்த்திங்கன்னா 80.27, அதாவது 270 மில்லி ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிலது வந்து 100 மில்லி 200 மில்லி கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து 3 சவரன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக 24 கிராமுக்குரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போகாமல் முன்ன பின்ன கொஞ்சம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். அதாவது ஒரு கிராம் வந்து ஒரு கொஷன் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சைடு 0.5 24 கிராம்ஸ் உங்கள் பட்ஜெட்னா 23.5 இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 24.5 இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்போவுமே ரொம்ப சேஃபான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது முறுக்கு செயின்லேயே 10 சவரன் தாலி செயின். ஸோ நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்குது இந்த முறுக்கு செயின். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 4 பால் இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு செயின் தான். இது ரெகுலர் செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற 2 பால் ஒரு டிசைனும், மேலே இருக்கிற இன்னும் 2 பால் வேறு டிசைனுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டிசைன்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது 30 கிராம் அளவில் உள்ள செயின் தான். இதெல்லாமே 10 பிடி செயின் காமிச்சிட்ருக்கேன், லென்த்தாக வரக்கூடிய செயின்ஸ். ஸோ இந்த செயின் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க ஷாப்பில் செயின்ஸுக்கெல்லாம் எவ்வளோ இன்ச்சஸுங்கிறதையும் டேக்கில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மேலே வந்துட்டு எவ்வளோ இன்ச்சஸுங்கிறத வெயிட்டுக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது 2 சவரனில் 10 பிடி செயின், அதாவது 30 inches லென்த் இருக்கும். இதுவுமே தாலி செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதெல்லாம். அதுக்கடுத்தது பால் செயின்லேயே ஒரு டாலர் வச்ச மாதிரியான செயின். டாலர் மீன்ஸ் நான் அந்த பாலே பெண்டண்ட்டாக கீழே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சிம்பிளான ஒரு செயின் தான் காமிச்சிட்ருக்கேன். அதுக்கடுத்தது மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்பில் இருக்கக்கூடிய கருகமணி செயின்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கோம். கருகமணி செயின் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம 28 கிராம்ஸ் 8.5% வேஸ்டேஜில் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் லாங் செயின் 26 inchesல வருது. பெண்டன்ட்டோட சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் பீட்ஸ் செயின் நிறைய பேரோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு பெண்டன்ட் உள்ள கலெக்ஷனும் இருக்குது, பெண்டன்ட் இல்லாமல் வேணாலும் இருக்குது. பெண்டன்ட்டில் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் நிறைய மிக்சடான கலெக்ஷன்ஸ் இருக்குது. லென்த் ஆஃப் த செயினுமே நமக்கு ஷார்ட் செயினாக இருந்தால் 18 அந்த ரேஞ்சில் வரும். இதே லாங் செயினாக இருந்தால் 24 26 அந்த ரேஞ்சில் வரும். இவங்க வந்து கருகமணி செயின்ஸ்க்கு பிளாக் பீட்ஸ் செயினுக்கு ஸ்டோன் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸோடைய காஸ்ட்டை கோல்டு காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு பீட்ஸுக்கு எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்லை. பின்னாடி ஸ்டோன் காஸ்ட் 0 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பீட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே நிறைய பேரோட ஃபேவரட். ப்ளஸ் இது நமக்கு பெண்டன்ட்டோட வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு செயின் தனியாக இருக்கிற பெண்டன்ட்டோட மேட்ச் பண்ணிக்கிறனாலும் தாராளமாக நீங்கள் செயின் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இதுவுமே நமக்கு லைட் வெயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது. 14.7 கிராம்ஸில் கூட நமக்கு அவைலபிளாக இருக்காது. 2 சவரனுக்கு கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ பிளாக் பீட்ஸுங்கும் போது நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு மாலையாக கூட வேர் பண்ணிட்டு போகலாம். அதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. எனாமல் வச்ச மாதிரியான கலெக்ஷன் வேணாலும் இருக்குது, இல்லை பிளெயினாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்தது கருகமணி செயின்லேயே கொஞ்சம் ஷார்ட்டாக வரக்கூடிய செயின், அதாவது 2 சவரனுக்கு 1 கிராம் கம்மி, 15 கிராம்ஸ் 8.5% வேஸ்டேஜில் இருக்குது. அதுக்கடுத்தது லாங்காக வரக்கூடிய செயின். நான் உங்களுக்கு செயினுடைய லென்த் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். லாங் செயின் இப்படி இருக்கும், ஷார்ட் செயின்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இன்ச்சஸில் நமக்கு வந்து அளவில் வரும். ஸோ வேர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் போனீங்கன்னா வேர் பண்ணி பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்பில் 11 months ஃப்ளெக்ஸி கோல்ட் சேவிங் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் நம்ம கட்டிகிட்டே வர அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகும், அதே சமயத்தில் கிராம்ஸாகவும் ஆட் ஆகிட்டே வரும். 11 months முடிவில் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் நம்ம கிராம்ஸாக சேர்ந்துருக்கிறத யூஸ் பண்ணி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணுமா, இல்லைனா அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கிறத வச்சு சூஸ் பண்ணலாமான்ட்டு. ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற போகிற அன்னைக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருந்ததுன்னா அப்போது நீங்கள் அமௌண்ட்டை ஆட் ஆகிருக்கிறத வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதிக எடையுள்ள ஜுவல்லரியை உங்களால் வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி இதில் என்ன அட்வான்டேஜ்னா 11 months கழித்து நீங்கள் வாங்கக்கூடிய ஜுவல்லரிக்கு சேதாரம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் 3% அப்ளிகபிள் ஆகும். ஸ்டோன் சார்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வாங்கினோன்னா கூட உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக வேஸ்டேஜில் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ நுணுக்கமான கைவேலைப்பாடு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க இவங்க ஷாப்க்கு கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு ரெட்
ரெட்டவடம் செயின்ஸ் தான். பியூட்டிஃபுல்லான ரெட்டவடம் செயின்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேயே கருகுமணி போட்ட மாதிரியான கலெக்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லைட் வெயிட்டில் 2 சவரன் அளவில் வரக்கூடிய தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே வந்துட்டு லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க 30 இன்ச்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஷார்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க 24 இன்ச்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 7.5% வேஸ்டேஜ் அந்த ரேஞ்சில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இவங்க ஷாப்புடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸை பற்றியும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷனில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கிடைத்திரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.